Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான். நம்ம ப்ரைம் டைமில் நம்மளோட ஃபேவரட் சீரியல் 1 ஹார் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதுவுமே ஒரு புது நேரத்தில் டெலிகாஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்டிங்கில் நினச்சிருந்தேன். பட் இப்போ வந்து கொலாபரேஷன் நடந்ததுனால இந்த மாதிரி நடக்க சான்சஸ் இல்லை. வேறு ஏதாவது சீரியலை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். மறுபடியும் நம்ம நினச்ச மாதிரி அந்த சீரியலை மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. நான் எந்த சீரியலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், எந்த சேனல் அப்படின்னு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து கலர்ஸ் தமிழ் சீரியலை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பிக் பாஸ் வேறு கொண்டு வராங்க. அது பார்த்தீங்கன்னா நைட்டு 10 to 11 தான் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ இதனால் சிவசக்தி திருவிளையாடோட ரீடெலிகாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்களே தவிர டெலிகாஸ்டிங்க்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரைம் டைமில் சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பொம்மி பிஏபிஎல் அப்படிங்கிற சீரியலை டப் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனாவது தடவை அவங்க ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஹார், அதுவுமே மெயின் ப்ரைம் டைம் ஸ்லாட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலுக்கு டிஆர்பி வரலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இத்தனை தடவை போடுறதுனால தான் டிஆர்பி குறைஞ்சிருக்கும். ஸோ இதனால தான் 6 to 7 இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கலர்ஸ் தமிழ் பிளான் பண்ணிட்டாங்க. இனிமேல் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நம்மளோட ஃபேவரட் த்ரில் சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பட் 6 to 7 பார்த்திங்கன்னா இந்த சீரியல் கண்டிப்பாக செட் ஆகாத ஒன் ஆஃப் த டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு த்ரில் சீரியலில் போய் ஒரு சாயந்தர டைம் அதுவும் 6 to 7 போடுறது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியல. அதுவும் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன சீரியல் தான். இதை 1 ஹார் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மாதம் இல்லை 2 மாதம் தான் மிஞ்சி போனால் அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த சீரியல் முடியும். டிஆர்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்மளோட ஃபேவரட் மோகினி ஆட்ட மார்பம் சீரியலில் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க கலர்ஸ் தமிழ். கம்மிங் மண்டேலேருந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த சீரியல் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. பொம்மி பிஏபிஎல் ஸ்டாப்டு ஒரு வழியா. ஸோ இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.